அவர் கொண்டு வந்து பணமூட்டிய வச்சுட்டு போனதுனால மாமா அரெஸ்ட் ஆகுற நிலைமைக்கு போகலையா? அவந்திகா, அத்தை சொன்ன மாதிரி ஐயாவை கொண்டு வந்த மூட்டையில பணம் இருந்த விஷயம் அவனுக்கு தெரியாது. இப்ப நீ சொன்ன மாதிரி அந்த பணத்தை ஜம்புவும் ஈஸ்வரியும் தான் எடுத்திருக்காங்க. ஆனா ஆனா அந்த பணத்தை எடுங்கன்னு ஐயாவும் சொல்லவே இல்லை. இதுக்கெல்லாம் என்ன பதில் உங்களுக்கே தெரியும்பா. ஆனா திரும்ப திரும்ப ஐயாவை நல்லவர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஏதாவது சொன்னா அவந்திகா ஓவரா பேசுறான்னு தோணும். உங்க பசங்களுக்கு பிடிக்கலனா அவரை விட்டுறதுதான் நல்லதுன்னு எனக்கும் தோணுது. கேட்டியோமா? அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டியா? நான் ஐயாவை விட்டுறணுமா? அவங்க அவங்களோட அபிப்பிராயத்தை சொல்றாங்க. அதையும் கேட்டுக்கிறதுல தப்பு இல்லையேங்க. கேட்டுக்குவீங்க, ஆனா நாங்க சொல்றதை மட்டும் மதிக்க மாட்டீங்க, அப்படிதானமா? இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கங்க. இனிமே அந்த ஐயாவும் நம்ம வீட்டுப்படி மிதிக்க கூடாது, நம்ம வீட்டுக்குள்ள வரவும் கூடாது. அப்படி மீறி வந்தா என்ன செய்வேன்னு இப்ப சொல்ல மாட்டேன், அப்ப செஞ்சு காட்டுறேன். என்னங்க, மேனேஜர் எதுக்கு இந்த நேரத்துல வீட்டுக்கு வராரு? சார், ஆபீஸ்ல ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு சார். என்ன? நீங்க முதல்ல உட்காருங்க. டேய், சேர் எடுத்து போடுறா. இல்ல சார், பரவாயில்ல சார், இருக்கட்டும் சார். ஆபீஸ்ல என்ன பிரச்சனை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நம்ம ஃபைனான்ஸ்ல பணம் போட்ட 19 பேர் ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க சார். உடனே பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் இங்க வீட்டுக்கு வரதா சொன்னாங்க சார். இன்னைக்குதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அங்க போய் அசிங்கப்படுத்தாதீங்கன்னு கெஞ்சல சார். கடைசியில ஒரு 2 நாள் டைம் கொடுத்துட்டு போயிருக்காங்க சார். சரவணா, அப்பா, நீ அவர் கூட ஆபீஸ் போயிட்டு நம்ம யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ண. சரிப்பா. எப்படிங்க கொடுக்க முடியும்? நம்ம சொத்தெல்லாம் சேட்டுக்கிட்ட இருக்கே. வேற வழி இல்ல உமா. நம்ம பினான்ஸ் கம்பெனி பேர்ல இருக்கிற ஈசிஆர் நிலத்தை விற்க வேண்டியதா? என்னங்க, ஈசிஆர் இடமா? அந்த சொத்து மட்டும் தானங்க இப்ப மிச்சம் இருக்கு. சொன்ன இல்ல, வேற வழி இல்ல. சொத்து போனாலும் நம்ம வாழ்ந்துட முடியும், ஆனா மானம் போயிட்டா ஒரு நிமிஷம் கூட நம்மளால வாழ முடியாது. எப்படியாவது நீ சாகணும் மாமனாரே. போடா. பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு பார்த்தா உடனே அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்களே. வணக்கம் சார். என்னடா கிளவி சாப்பிட்டாளா? சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க சார். எனக்கு தெரியும்டா, இந்த கிளவி சாதாரண ஆள் கிடையாது, பயங்கர வீம்புக்காரி. என்னத்த நல்ல வசதியா இருக்கா? ஒண்ணு தெரியுமா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நந்தினி கிருஷ்ண வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டா. டேய்,
பேசி பேசி எல்லாரையும் மிரட்டி வச்சிருந்த வாயிடா அந்த அம்மையாருக்கு. அதை போய் ஒட்டி வச்சிருக்கீங்க. தப்புடா. பிளாஸ்டர் எடுத்து விடுங்க. ஏய். நந்தினி அந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா பிரபா அவன் மாமா பொண்ண ஆசைப்படுறான்னு தெரிஞ்சதும் எங்க மனசை நாங்க மாத்திக்கிட்டோம். பிரபா பையல கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது யாரு? நீங்களா? நந்தினி தானே ஆசைப்பட்டா? நீங்க மனசை மாத்திக்கிட்டீங்க. ஆனா நந்தினியால மனசை மாத்திக்க முடியலையே. கீதா என்கிட்ட சொன்ன இந்த மாதிரி நந்தினி ஆசைப்பட்டா, ஆனா கல்யாணம் இசைக்கும் பிரபாக்கு தான் நடக்க போகுதுன்னு. கொழுந்திய ஆசைப்பட்டதை நிறைவேற்றாதவனா ஒரு மாமனா? அதுதான் களத்துல இறங்கின. அதுக்கு மேல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமே. பாவப்பட்ட ஒரு பொண்ணை மணமேடையில இருந்து சூழ்ச்சி பண்ணி இறக்கி விட்டுட்டு அந்த இடத்துல நந்தினியை கொண்டு போய் உட்கார வச்சதுக்கு பேரு கல்யாணம் இல்ல, களவாணித்தனம். என் பொண்ணு கல்யாணத்துல எனக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு எப்படிங்க வந்தது? அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நீங்க ஜெயில தப்பிச்சு வந்தீங்களா? அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் நீங்க செத்து போனதா அரசாங்கத்தை நம்ப வச்சுட்டு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? வேற எதுக்கு நினைக்கிறீங்க சின்ன மாமனாரே? நீங்க கிருஷ்ணனை கொல்லணும்னு வெறியோட அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வம்பா கொண்டு போய் நந்தினி அந்த வீட்டுல சேர்த்திருக்கீங்கன்னா அது நிச்சயமா நல்லதுக்கா தெரியல. பேசாமே நிக்க வேண்டியது, வாய்ப்பு கிடைச்சா வில்லங்கமா ஏதாவது பேச வேண்டியது. எப்பவும் சத்தத்தை விட சைலண்ட் தான் ஆபத்து. இது பாருங்க, உங்க மனசுல என்ன வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா கிருஷ்ணனை கொலை பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அதுக்காக நந்தினி வாழ்க்கையை அழிக்காதீங்க. வாய முடுங்க தம்பி. யார்கிட்ட போய் கெஞ்சறதுன்னு ஒரு வரமுறை இல்ல. இவனே ஒரு ஃப்ராடு. இவங்கிட்ட எல்லாம் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கணுமா? ஆமா, நான் ஃப்ராடு தான். கிருஷ்ணன் யாரு? உங்களை எல்லாம் வாழ வச்ச உத்தமனா? உங்க மகளை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு உமா இழுத்துட்டு வந்து நின்னானே, என்னையும் ராமையும் ஜெயில தரல. நந்தினியை வச்சு உங்க புருஷன் அரஸ்ட் பண்ண வைக்கல. அவன் நல்லவனா தெரியறான், நான் மட்டும் எப்படி உங்களுக்கு கெட்டவனா தெரியறேன்? உங்க மக கழுத்து அறுத்துட்டு கிடந்தாலே அது காரணம் யாரு? கத்தி இன்னும் அரை இன்ச்சு உள்ள போயிருந்தா உங்க பொண்ணு செத்து போயிருப்பாளே. அதுக்கு யாருங்க காரணம்? அதுக்கெல்லாம் கிருஷ்ண காரணம் இல்ல, நீங்க செஞ்ச பாவத்துக்கு கிடைச்ச தண்டனை. அதுக்கெல்லாம் எப்படி கிருஷ்ண பொறுப்பாவா? டேய், கட்ட ஊத்து விடுங்கடா, சாப்பிடட்டும். ச்சே, இப்படி மானங்கெட்ட சாப்பாடு எங்களுக்கு தேவையில்லை. சோறு இல்லாம சாக போறீங்களா? கல்யாண மண்டபத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் கிருஷ்ணன் கிட்ட சொல்லாம நாங்க சாப்பிட மாட்டோம். நீ எப்படி இருந்தாலும் தப்பிக்க முடியாது. போலீஸ் உன்னை சுட்டு கொல்றதுக்கு முன்னாடி நீயே போய் சரண்டர் ஆயிட்டு உன் உசிரை காப்பாத்திக்கோ. நீங்க ஓவரா பேசிட்டு இருக்க. அடிக்காத சொல்றேன்ல. ஹோமியோன்னு பாத்துட்டு. டடடா. டேய் கொலச்சுவோம். டேய் கிரி. என்னையா? மாமியாருன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஒரு வயசான பொம்பளை எப்படி கட்டி போட்டு அடிக்கிறியே? நீ எல்லாம் மனுஷனாடா? உன் ஆணவெல்லாம் எத்தனை நாளைக்கு செல்லும்? சாவு கூட உனக்கு நல்லா வராதுடா. புழுத்து தாண்டா சாக போற. டேய் ரொம்ப ஆடுறடா நீ. கிரி, இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நினைக்காது. ஓய மூடிட்டு இருக்கணும். ஏய், பிளாஸ்டர் எடுத்து தொட்டுங்கடா. ஏங்க இவங்கள போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நந்தினி வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே இவங்களை கட்டி போட்டீங்க. நந்தினிக்காக தான் நான் இதையே பொறுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அப்புறம் நானே இவங்களை அவுத்து விட்டுருவேன். என்ன போலீஸ்ல சரண்டர் ஆக சொல்றாங்க. அது கூட பரவாயில்ல, அங்க போய் எல்லாத்தையும் சொல்லுவேன்றாங்க. நந்தினிக்காக நாம இவ்வளவு பண்றோம், அதை கெடுக்க பாக்குறாங்க. அதான் கோவம் வந்து 2 அடி அடிச்சிட்டேன். ஏங்க, நான் அப்பாவை பார்க்க ஜெயிலுக்கு போனா நந்தினியை எப்ப வேணாலும் அவங்களோட ஆளாக்கிடுவாங்க. அதுக்குள்ள கிருஷ்ணனை கொல்லணும்னு சொல்றாருங்க. இவங்க 2 பேரும் காரியத்தை கெடுக்கிறதுலே குறியா இருக்காங்கங்க. வாயை திறந்து உண்மையை உளறிட்டாங்கன்னா வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை உடைஞ்ச கதையா போயிடுங்க. நிரந்தரமா இவங்க வாயை அடைச்சிடலாமா? கொல்றதா? ஐயோ பாவாங்க. அதெல்லாம் சரியா ஒரு பிளான் பண்ணிட்டு சொல்றேன். நீ உமா வீட்டுக்கு போ, நந்தினிக்கு கொஞ்சம் சப்போர்ட் ஆயிரு. சரிங்க, நான் கிளம்புறேன். பாத்துக்கோங்க.
போகாம ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துருக்கேன். டின்னரும் ஒழுங்கா சாப்பிடல. ஏதாவது மூட் அவுட்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பசி இல்ல. ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம். என்ன இவ்வளவு வேகமா மேல போற? கொஞ்சம் இரு. கர்ப்பமான பொண்ணு இப்படியே வேகமா போறது? மெதுவா போமா. சரிங்க அத்தை. பார்த்து ஜாக்கிரதை. பாருங்க இவன, சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிச்சு வச்சிருக்கோம். இவன் ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கான்? பிரபா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? குளிச்சுட்டு ரெடியாகு போ. இல்லம்மா, மனசுக்குள்ள ஏதோ பாரமாவே இருக்கு. இத பாரு பிரபா, எது நடந்ததோ அதை ஏத்துக்கிறது தான் நல்லது. நடந்ததை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் அப்படிலாம் நினைக்கலப்பா. வீட்டு பிரச்சனை எல்லாம் சேர்த்து ஒரே பதட்டமாவே இருக்கு. பேசாம வெளியில எங்கேயாவது போய் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்து அவுட்லெட்டா இருக்குன்னா அவர் எங்கேயாவது போயிட்டு வரட்டுமே. அதெல்லாம் முடியவே முடியாது மேடம். நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணிருக்கோம். கொழுந்தனார் வெக்கப்படுறாருன்னு நாங்க விட மாட்டோம். இப்பவே ரூம்ல கொண்டு போய் அடைச்சு வைக்க போறோம் பாருங்க. அக்கா, பாதாம் எவ்வளவு போடணும்? இரு நானே வரேன். வாங்க. பிரபா, ஜோசியர் இன்னைக்கு நல்ல நலன் குறிச்சு கொடுத்திருக்காரு. போ, அம்மா சொல்றத கேளு. போ. அவந்திகா, நந்தினியை கூட்டிட்டு போய் அலங்காரம் பண்ணுமா. போ. சரிங்க அத்தை, வா போமா. நந்தினி, வாக்கா. அக்கா, நீ வாயே. நீங்க போங்க, நான் வரேன். போமா, வா. நாங்க செஞ்ச பாவத்துக்கு குடும்பமே செதஞ்சு போச்சு. நந்தினியை எப்படி கரையேத்துறதுன்னு தான் எங்களுக்கு கவலையா இருந்தது. ஆண்டவன் புண்ணியத்துல அவளை உங்க மருமகளா ஏத்துக்கிட்டீங்க. என்ன கீதா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க என்ன தகுதி இல்லாதவளைய எங்க மருமகளா ஏத்துக்கிட்டோம்? நான் முதல்ல நந்தினியை தான் இந்த வீட்டு மருமகளா நினைச்சேன். அது எப்படியோ மாறி மாறி கடைசியில இப்படி முடிஞ்சிருக்கு. எல்லாம் முடிச்சும் இறைவன் போடுறதுதான். அதுக்கு எதுக்கு நீ எங்களுக்கு நன்றி சொல்ற? எங்களுக்கு கடவுளே நீங்க 2 பேரும் தான். நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். பாருங்க எப்படி பேசுறான்னு. ஆமாம் கீதா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நாங்க உயரமும் இல்ல, நீங்க தாழவும் இல்ல. இல்லங்க, என்னென்னமோ பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா வார்த்தை தான் வரமாட்டேங்குது. மண்டபத்துல நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. சேச்சே, சும்மா இரு, பைத்திய மாதிரி பேசாத. இத பாரு, இன்னையில இருந்து நந்தினிய பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். அவ ஏன் மக. எனக்கு அது போதும் உமா. சரி சரி, உருகுனதெல்லாம் போதும். போய் நந்தினிய ரெடி பண்ணு. போ, போய் பாரு. சரி. நந்தினியை குளிக்க சொல்லிருக்கேன். நான் போய் பூ எடுத்துட்டு வரேன். சரிம்மா. என்னக்கா, நம்ம போட்டு சபதப்படி உரிமையோட வீட்டுக்குள்ள வந்தாச்சு. உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு சந்தோஷம் தாண்டி. ஆனா உங்க பெரியப்பாவுக்கு தான் இதுல சந்தோஷமே இல்ல. என்னக்கா இப்படி சொல்ற? இந்த வீட்டு மருமகளை வரத்துக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். இதுல அவருக்கு சந்தோஷமா இல்லன்னு பொசுக்குன்னு சொல்ற? அதுக்கு இல்லடி, கிருஷ்ணனும் உமாவும் பயங்கர கில்லாடிங்க. அவங்க உன்னை அவங்க ஆளா ஆக்கிடுவாங்களோன்னு ரொம்ப பயப்படுறாரு. என்னக்கா, பெரிய பையன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதானா? எல்லாத்தையும் இப்படி குதர்க்கமாவே யோசிக்க கூடாது நந்தினி. கிருஷ்ண செத்துட்டாங்கிறத தவிர நான் வேற எதையுமே கேட்க விரும்பலன்னு சொல்றாரு. அதுக்கு தானக்கா வந்திருக்கேன். செய்ய மாட்டேனா? வீட்டுக்குள்ள கால் வச்ச உடனே அப்பா மகனுங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுல்ல, அதை இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி பத்த வச்சோன்னா இதுவே ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும். அவந்திக்காவை பார்த்தல்ல, அவ ஒரு சரியான ஆயுதம்க்கா. அவளை மட்டும் சரியா கொளுத்தி போட்டோன்னு வச்சுக்கோங்க, கரெக்டா வெடிக்கும். ஆமா, நீ சொல்ற மாதிரி அவ சரியான ஆன வெடிதான். ஃபினான்ஸ் நிலத்தை மட்டும் வித்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்புறம் பிரச்சனையே இல்லாம எல்லாத்தையும் செட்டில் பண்ணி முடிச்சிருவாங்க. எப்படியாவது மாமா கிட்ட சொல்லி அந்த நிலத்தை விற்கவே முடியாத மாதிரி முடக்கணும். எப்படியாவது மாமா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
நீ உன் புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிற வழிய பாரு. அவன் உன்னை முழுசா நம்புற மாதிரி வச்சுக்கிட்டாதான் மத்த வேலையெல்லாம் சுலபமா நடக்கும். நீ கவலையப்படாதக்கா, சும்மா அப்படியே ஒரு நாய்க்குட்டி மாதிரி ஆக்கிடுறேன். எங்க அம்மாவையும் உங்க அப்பாவையும் என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன் இன்னும் வரலன்னு இங்க வேற கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க இங்க வரலன்னா பெருசுங்க ரெண்டு அங்க வந்து பாக்கணும்னு சொல்லுங்க. கூட்டிட்டு போய் கட்டி போட்டிருக்கவங்களைய காட்ட முடியும். என்னடி செய்யறது? 2 பேரும் இங்க வந்து உண்மையை சொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அக்கா, அப்படி ஏதாவது வந்து தொலைச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான், கதை மொத்தமும் காலி ஆயிடும். அப்படி ஒண்ணு நடக்க போகுதுன்னா அவங்க கதை காலி ஆயிடும். என்ன நந்தினி, நீ இன்னும் குளிக்கலையா? இல்ல இல்ல, அது அக்கா வந்தாங்கல்ல, அப்படியே பேசிக்கிட்டே இருந்துட்டேன். ஆமா, யார் கதையை முடிக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தீங்க? என்ன சொல்ற நீ? கதையை முடிக்கிறதா? இப்ப எதுக்காக இவ்ளோ பதட்டப்படுறீங்க? காதுல விழுந்ததை கேட்டேன். அது வாழ வந்த வீட்ல எப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நீ என்னென்னமோ கேக்குற? தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க நல்ல விஷயம் பேசின மாதிரியே தெரியல, யாரையோ கெடுக்கிறதுக்கு பேசின மாதிரியே இருந்துச்சு. உங்க 2 பேருடைய முகம் சூனியக்காரி முகம் மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? அக்கா, நீங்க ஏதாவது வம்பு பண்ணோன்னே வந்திருக்கீங்களா? அப்போல இருந்து தப்பு தப்பாவே பேசிட்டு இருக்கீங்க. நானும் என் அக்காவும் ஏதோ சதி திட்டம் தீட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நந்தினி, எனக்கு வாக்குவாதம் சண்டை எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப அந்த மூட்ல நான் இல்ல. இன்னொரு நாள் வச்சுப்போ. இப்ப நீ போய் குளிச்சுட்டு வா போ. அதான் அக்கா சிக்னல் காமிச்சிட்டாங்கல்ல. போ, போய் குளி. அத்தாடி, இவ சாதாரண ஆள் இல்ல. கொஞ்சம் ஏமாந்தா எதிரி ஆயிடுவா போல இருக்கே. இவளை எப்பவும் கைக்குள்ளேயே வச்சுக்கணும். என்ன ஏதோ மைண்ட் வாய்ஸ் பேசி சிரிக்கிற மாதிரி தெரியுது? சாரிங்க, எனக்கு இதெல்லாம் வரவும் வராது, பிடிக்கவும் பிடிக்காது. நமக்கு எப்பவும் நேருக்கு நேரா நின்னு மூக்க உடைக்கிற மாதிரி பேசிதான் பழக்கம். அப்படி இருக்கிறவங்களதான் எனக்கும் பிடிக்கும். எங்க இருந்து வர? குடிச்சிருக்கியா? கொஞ்சம் சார். பின்ன ஏன் தள்ளாடுற? லைசன்ஸ் இருக்கா? எடு. என்னடா இது? நாங்க சார் இத வச்சுங்க சார். என்னது லஞ்சமா? ஏய், போட்டன வை உள்ள. வைடவல. எதுனால ஒத்துக்குவாங்க? ட்ரங்க் அண்ட் டிரைவ் ஐயோ ஒத்துக்கவே மாட்டாங்க. இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம்டா. போதையில போய் யார் மேல மோதிட்டா அவங்க செத்தா பாவம் இல்லையா? குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவங்கள கோடி ரூபாய் கொடுத்த கூட விட மாட்டாரு. இத ஒரு பாலிசியாவே வச்சிருக்காரு. உண்மையில கேஸ் தான்டா. போ, போய் வாரமா நில்லு. போ, பேசாம நில்லு. கொன்றுவேன். வாயை மூடிட்டு நில்லு. நிறுத்து. நான் லிஃப்ட் வேணுமா சார்? ஆல்ரெடி 2 பேர் போறேன் சார். 3 பேர் போனா தப்பாயிடும் சார். ஸ்டாண்ட் போட்டு இறங்குறேன் சார். நீ குடிச்சிருக்கியா? ஏய், குடிச்சிருக்கியா? நான் குடிக்கல சார். அவன் தான் சார் குடிச்சிக்கிறான். பிச்சு பிடு உன. மிதிச்சுனா குடிச்சிட்டு வண்டி ஓட்ட தப்பு இல்லையாடா? ஓ, குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறா இல்ல சார். நான் வண்டியை தள்ளிட்டு போட்டுமா சார்? குடிச்சது இல்லாம சார் நக்கலா? விடுங்க சார். குடிச்சிருக்கோம் சார். இப்போ என்ன சார் பண்ணோம்? கேஸ் எழுதுறேன்டா. நீ என்ன பண்ணுன்னு நாளைக்கு கோர்ட்ல ஜட்ஜி சொல்லுவாரு. சார் நீங்களும் நானும் தானே சார் பேசிட்டு இருக்கோம். எது சார் கோர்ட் ஜட்ஜெல்லாம் எவ்வளோன்னு சொல்லுங்க சார். இதுல லஞ்சம் வேற கொடுக்குறியா? அதுக்கு ஒரு தனி கேஸ் இருக்கு தெரியுமா? சார் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு சார். ரேட் ஏற்றதுக்கு தானே சார் இவ்வளோ எது சொல்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்குடா? இந்த மோதிரத்தை ஒண்ணா வச்சுக்கோங்க. டேய், இவன் ஐயா கிட்ட கூட்டி போலாம். சார் 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 அவர்கிட்ட எதுக்கு சார்? அவர்கிட்ட போனா செயினையும் சேர்த்து கேட்பாரு சார். இந்த மோதிரத்தை நீங்க வச்சுங்க சார். டேய், லஞ்சமா கொடுக்குற? சார் மோதிரத்தை வச்சுங்க சார். இல்ல சார், என்ன திமிரா பேசிட்டு இருக்க? போனா செயின்லாம் கொடுங்க. எங்க திருடுனது நகையா?
ப்ளீஸ் சார் சார் எங்களை விட்டுருங்க எங்கடா திருடுன? சார் சொல்லு. சார் 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 சார், சார் சார் என்ன பிரச்சனை? சார் நகை எங்க திருட்டு வந்திருக்காங்க சார் பாருங்க. சார் இதை வச்சு விட்டுற சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். யாரா நீ? சார் நாங்கள் வீடியோகிராஃபர் சார். கல்யாணத்தில் வீடியோ எடுத்துட்டு வரோம் சார். கல்யாண வீட்டில் வீடியோ எடுக்கும்போது நகை திருடினியா? சார் சத்தியமா நாங்கள் திருடல சார். சரி, எந்த கல்யாண மண்டபத்தில் வீடியோ எடுத்த? HPM கல்யாண மண்டபத்தில் சார். கிருஷ்ணன் லாரி ஆஃபீஸ் வச்சிருக்காருல சார், அவங்க வீட்டு கல்யாணத்தில் தான் சார் எடுத்துட்டு வரோம். வணக்கம். என்ன யாரும் தெரியுதுங்களா? நான் தான் உங்களோட DCP கிரிதரன். பிரியமானவள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். பார்க்கறதோட மட்டும் இல்லாம அந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு வரும். தயவு செய்து அந்த இடத்துல பிரஸ் பண்ணுங்க. அது போதும். ரொம்ப நன்றிங்க.